பட்ஜெட் 2025, 2026ல வெளியான முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு 13,807 கோடி. அரசு பள்ளிகள்ல பயின்று தேர்ச்சி பெற்று உயர்கல்வி போற மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா 420 கோடி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்துக்கு 2,602 கோடி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்துக்கு 1,092 கோடி. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 4,807 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி புதுமை பெண் திட்டத்துக்கு, அதாவது அரசு பள்ளிகள்ல பயின்று உயர்கல்வி தொடரும் மாணவிகளுக்கு 420 கோடி. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்துக்கு 600 கோடி. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்துக்கு 3,676 கோடி. முதியோர் ஓய்வூதியம், விதவை ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு ஓய்வூதியங்களுக்கு 5,156 கோடி. பொது விநியோக திட்டத்துக்கு மானியமா 14,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துக்கு 2,000 கோடி. பேரூர்ல நாளொன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைக்கு 1,455 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. முதல்வருடைய கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஊரக சாலைகளுக்கு 2,200 கோடி. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2க்கு 500 கோடி. சென்னை எல்லை சாலை திட்டத்துக்கு 2,910 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்துக்கு 550 கோடி. கலைஞரின் கனவு இல்லம் மூலமா 1000 கோடி. கலைஞருடைய அனைத்து கிராமங்கள் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்துக்கு 202 கோடி. ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்துக்கு 9,476 கோடி. சிங்கார சென்னை 2.0 திட்டத்துக்கு 850 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் வேளாண்மை, வீடுகளுக்கான மின் நுகர்வு உதவித்தொகை, பங்கு மூலதன உதவி, கடன் போன்ற அரசு மின் நிறுவனங்களுக்கு நிதியுதவியா 30,434 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மகளிருக்கு பேருந்துகள்ல இலவச பயண சீட்டு, மாணவர்களுக்கு இலவச பயணச்சீட்டு மற்றும் பயணச் சலுகை, டீசல் மானியம், நிரவல் நிதியுதவி, பங்கு மூலதன உதவி மற்றும் கடன் மூலமா போக்குவரத்து கழகங்களுக்கு நிதியுதவியா 9,682 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள், காலணிகள் மற்றும் மிதிவண்டிகள்னு பள்ளி குழந்தைகளுக்கான கல்வி உபகரணங்களுக்காக 1,696 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்துக்காக 600 கோடி. நான் முதல்வன் திட்டத்துக்காக 150 கோடி. தொழில் நிறுவனங்களுக்கான முதலீட்டு ஊக்குவிப்பு மானியமா 2,420 கோடி. பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டத்துக்கு 1000 கோடி. 7.5% உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வி கட்டணமா 550 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பல்கலைக்கழகங்களுக்கு மானியங்களா 1,678 கோடி. தேசிய சுகாதார குழுமத்திற்கு 2,754 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டத்திற்கு 100 கோடி. முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு 1,461 கோடி. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு 616 கோடி. பழங்குடியினர் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு தொல்குடிக்காக 255 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்காக 170 கோடியும், குறுங்குடும்ப மேம்பாட்டு திட்டத்திற்காக 50 கோடியும், தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தின் மூலமா மருந்துகள் வழங்குதல் திட்டத்திற்கு 559 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதேபோன்று விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 673 கோடி, மீனவர் நலன்களுக்காக 538 கோடியும், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்திற்காக 280 கோடியும், இறுதியா முதலமைச்சருடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டத்திற்கு 75 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு.